உயிர்க்கு உயிராகிய உண்மை தமிழ் அன்பர்களாகிய செந்தமிழ் ஆகம அந்தணர் சிறப்பவை உறுப்பினர்களே, நான் ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அண்மையில் 24/1/2018 அந்த நாளிலே தமிழ் சமஸ்கிருத அகராதி என்பதை காஞ்சியிலே நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. அந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொண்ட ஆளுநர், தமிழக ஆளுநர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்ற போது எழுந்து நின்று அதற்கு உரிய சிறப்பு செய்தார். ஆனால் அந்த மடத்தைச் சேர்ந்தவர் இளைய துறவி எழுந்து நிற்காமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அவர் அமர்ந்தே இருந்தார். அது ஒரு பெரிய சர்ச்சையாகி ஏறத்தாழ 3 நாட்களாக தமிழகமே அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி விவாதங்கள் முழுவதும் அதை சுற்றியே அமைந்து கொண்டிருக்கிறது. இதிலே அவர் தமிழ் தாயை அவமதித்தார் என்பது நன்றாக தெரிகிறது. நாமோ தமிழ் வழிபாடு என்பதிலே ஊக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம். செந்தமிழ் ஆகம அந்தணர்கள் என்று நம்மை நாம் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதோ இப்பொழுது ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமரியாதை நேர்ந்திருக்கிறது. இந்த அவமரியாதையை நாம் எடுத்து ஜீரணித்துக் கொண்டு போவது அவ்வளவு சரியல்ல. இதற்கு ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். எதிர்வினை ஆற்ற வேண்டும்னா உங்களெல்லாம் கூட்டிட்டு வீதியில ஒரு கொடியை பிடிச்சிட்டு இவர் ஒழிய அவர் வாழ்க என்றெல்லாம் சொல்லி வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. ஒருவருக்கும் ஒவ்வொரு பாணி. ஆனால் நிகழ்ந்த ஒன்றிற்கும் நமக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. ஆகவே நாம் இதற்கு ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும்னா நம் தொடர்புடைய ஒன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? நாம் எதை செய்கிறோம்? இப்போ ஒரு வேள்வி செய்யலை, எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது தெரியும். அதை போல இது தமிழுக்கு ஏற்பட்ட தீங்கு, தமிழுக்கு ஏற்பட்ட களங்கம். ஆகவே இந்த தமிழுக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைத்து எறிவதற்காக கழுவாய்னா ஒருவேளை பலர் புரியாம போகலாம், பரிகாரமாக எல்லாம் புரியுது. வடமொழியில சொன்னாதான் சார் புரியுது. பரிகாரமாக நாம் இப்பொழுது ஒரு வேள்வியை செய்யணும். சிறப்பு தமிழ்த்தாய் வேள்வி என்பதை செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். இந்த சிறப்பு தமிழ்த்தாய் வேள்வி அம்பத்தூரிலே அங்கே தமிழ்த்தாய் மங்கையர்க்கரசி நற்பணி மன்றம் என்கின்ற ஒன்றை காஞ்சிராஜன் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவர்களிடம் சொன்னபோது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியது ஐயா, நாம் பார்த்து செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நமது செந்தமிழ் ஆகம அந்தணர் சிறப்பவையும் தெய்வத்தமிழ் அறக்கட்டளையும் தமிழ்த்தாய் மங்கையர்க்கரசி நற்பணி மன்றம் ஆகிய 3 அமைப்புகள் 3மே தமிழ் வேள்வியிலே ஈடுபட்டவை. அந்த தமிழ் வேள்வியை இது நாள் வரையிலே தமிழ் வேள்வி சிவனுக்கு செய்திருந்தோம். இப்பொழுது தமிழ் வேள்வி தமிழ் தாய்க்கு செய்தோம். இது காலத்தின் கட்டாயமாக அமைந்திருக்கிறது. தமிழை படித்தவரை தாய் தடுத்தாலும் விடேன் என்றெல்லாம் பல வழக்கு சொற்கள் வகையாக வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே தமிழை படித்தவர் தாய் தடுத்தல் இதெல்லாம் இல்லை, இங்கே தாயே படிக்கப்பட்டது. அப்ப நாம இதற்கு கூட எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் நாம எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அமைப்புகள் வைத்து தமிழை சொல்லிக் கொடுப்பதிலே பொருள் இதாகும். ஆகவே நாம் இந்த தமிழ் வேள்வி, சிறப்பு தமிழ்த்தாய் வேள்வியை இந்த 3 அமைப்புகளுமாக இணைந்து அம்பத்தூரிலே 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி, இதே ஞாயிற்றுக்கிழமை நாம் அதை அங்கே செய்ய இருக்கிறோம். சில பேருரைகள், வீரதமிழ் பேருரை அரங்கம் என்று நான் அதை அமைத்து அடியன் தலைமையில் அவர்கள் பேசுகிறார். ஆக வேள்வி
வேண்டிவிட்டு நாம் இது எதனால் நடைபெற்றது, இதனுடைய எழுச்சி உரைகள் என்னவாக இருக்க வேண்டும், தமிழர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இனி என்பதை நாம் சொல்றோம். நாம் போய் எந்த இடத்துலையும் வேற யாரோ சொன்னது போல ஆயுதம் எங்கு ஏந்துகிறவர்கள் அல்ல இல்லையா. நாம் ஏந்துகிற ஆயுதம் முழுக்க தமிழ் தான். நமக்கு தமிழே ஆயுதம், தமிழே ஆயுதம். இன்னும் சொல்ல போனா ஆற்றல் மிக்க தெய்வத்தமிழ் ஆயுதம். அதை நாம் எங்கெங்கே எல்லாம் இனி இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எப்படியெல்லாம் நம்ம மக்கள் நடுவே கொண்டு செல்லுதல் என்பதை நாம இதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவது போல உண்மையிலே சொல்ல போனா, அதாவது பிள்ளையார்னா இடர் கடி கணபதி என்று சொல்றாரு. முதல்ல இடர் வரும், அப்புறம் தான் அதை கடிவதற்காக நாம பிள்ளையாரை வேண்டுகிறோம். முதல்ல அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அது போல இப்ப அதை கடிந்து கொள்வதற்காக நாம் இப்போ முதல் வேலையை அங்கே செய்கிறோம். இது போல சமூகத்திலே தமிழுக்கு எதிராக எவ்வப்பொழுதெல்லாம் இடர்பாடுகள் இன்னல்கள் தோன்றுமோ அவ்வப்பொழுதெல்லாம் நாம் இப்படி எதிர்வினைகளை ஆற்றி மக்களை இதன்பால் ஈர்ப்போம். நாம் கொடி பிடிச்சிட்டு அங்க போய் எதையும் பண்ண வேண்டியதில்லை, யாரையும் வன்முறையில எதையும் பேச வேண்டியதில்லை. நமக்கு இருக்கிற தமிழ் நன்முறை இருக்கிறது. அந்த தமிழ் நன்முறையை இதை முழுமையாக செய்ய இருக்கிறோம். இதற்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்து இது ஒரு மிகப்பெரிய தமிழ் மங்கள விழா. அந்த மங்கள விழாவுக்கு உங்களை எல்லாம் நான் அன்போடு அழைக்கிறேன், நேரில் உங்களை எல்லாம் அழைக்கிறேன். நான் இந்த தமிழ்த்தாய் சிறப்பு வேள்வியிலேயே தமிழ்த்தாய் வணக்கமும் முத்தமிழ் முத்தாய்ப்பு பண் என்கின்ற அந்த இரண்டும் குறுந்தகடாக வெளிவர இருக்கிறது. அந்த குறுந்தகத்தை நாம் அங்கே வெளியிடுகிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே உங்களுடைய ஒரே வேலை எதுவாக இருப்பதுன்னா இங்கே இருந்து தமிழை ஆதரித்து தமிழை போற்றி தமிழை பரப்புவதற்கு உங்களால் ஆனவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.